இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கிறோம். பாடுகளின் வாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஒரு சில நாடுகளில் பாடுகளின் குருத்தோலை பவனி அந்த நாட்களை தொடங்கிவிட்டார்கள். நேற்றே குருத்தோலை பவனி எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் நாட்டில் அந்த நாளை முன்னதாக அனுசரிக்கின்றார்கள். நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை இந்த நாளை குருத்தோலை பவனியை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவரை ஓசானா என்று பாடி மகிழ்ச்சியோடு அவரின் பாடுகளுக்குள்ளாக இழுத்துச் செல்ல போகிறோம். அதற்காக ஓசானா என்று பாடப்போகிறோம், சொல்லப்போகிறோம். இன்றைய நாளிலே கயபா மிகவும் அருமையான ஒரு இறை வாக்கை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தினார். கயபா சொன்ன வார்த்தை இன்று வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 11 இறை வார்த்தை 50 கேட்டோம். கயபா என்பவர் தலைமைச் சங்கத்தின் தலைவராக இருந்தார். அவர் இறைவாக்காக இந்த வார்த்தை எல்லோருக்கும் முன்பாக சொன்னார். அந்த வாக்கு என்ன? இனம் முழுவதும் அழிந்து விடுவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று சொன்னார். ஒரு மனுஷன் மட்டும் இறப்பது நல்லது. அதைத்தான் செய்ய போறாரு. அதுவும் தனது இனத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக, சிதறுண்ட மக்களை ஒன்று சேர்க்கின்ற நோக்கத்திற்காக அவர் இறக்கப் போகிறார். அவர் இறப்பது என்பது சாதாரண இறப்பாக இருக்காது. அவர் மட்டும் அழிந்து போகின்ற ஒரு இறப்பாக ஒருபோதும் இருந்து விடாது. அவரின் இழப்பால், அவருடைய இறப்பால், அவருடைய பாடுகளினால் இந்த சமூகம் ஒரு விதத்தில் வாழ்வடைய போகிறது, மீட்பை கண்டுகொள்ளப் போகிறது என்பதை இறைவாக்காக கயபா தலைமை குருவாய் இருந்த அந்த நேரத்தில் இதை சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை மட்டும் இந்த நாளில் தியானிப்போம். பாடுகளின் வாரத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? கயபா எதை குறித்து சொன்னார்? ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. ஒரு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய். கணவன் பயங்கர குடிகாரன், எந்த விதத்திலும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு விதத்திலும் கூட அந்த தாய்க்கு உடந்தையாகவில்லை. பிள்ளைகளை பெற்றதோடு சரி. இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், கல்வியில் வளர்க்க வேண்டும், கல்வியில் உயர வேண்டும். இந்த பிள்ளைகளும் 4 பேருக்கு முன்பாக சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் சிறிதுமில்லாத ஒரு கணவன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, கஷ்டப்படுறேன் ஃபாதர், 3 பிள்ளைங்களை பெற்றுட்டேன் அப்படின்றதுக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறேன். இல்லாட்டினா தூக்கி வீசிட்டு போயிருப்பேன். இந்த பிள்ளைகளுக்காக இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி, தாயில்லா பிள்ளைன்னு சொல்லி அசிங்கமாக அந்த உலகத்தில் யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக கஷ்டப்பட்டு அத்தனை பாடுகளையும் இந்த மனுஷன்ட்ட தாங்கிக்கிட்டு இருந்து அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் பட்டுட்டு போகிறேன் ஃபாதர். இந்த உலகத்தில் என் பிள்ளைகளுக்காக படுற அவமானம், என் பிள்ளைகளுக்காக படுற வேதனை, இந்த மனுஷன்ட்ட இருந்து வர்ற எல்லா துன்பங்களையும் தாங்கிக்கிட்டு என் பிள்ளைகளின் மீட்புக்காக, என் பிள்ளைகளின் உயர்வுக்காக, இந்த பிள்ளைகள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளும் அந்த சமூகத்தில் மதிப்படை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பாடுறேன் பாருங்க. கடவுள் ஒரு நாள் அதற்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இந்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் மீட்பை கொண்டு வருவதற்காக தான் பாடுபவர். ஒரு மனிதன் இறப்பது நல்லது என்று கயபா சொன்ன அந்த வார்த்தை, இந்த ஒரு தாய் இந்த குடும்பத்தில் துன்பங்களை தாங்கிக் கொள்வதன் மூலமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு நாள் எப்படியாவது மீட்பை கொண்டு வர முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் தான் நமது வாழ்விலே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமது வாழ்க்கையில் துன்பத்தை அடியெடுத்து மகிழ்ச்சியோடு போறதுக்கு தயங்குறோம். ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்றாரு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 18 சொல்றாரு, என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது, அதை நானாக கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்ற, என் உயிரை யாரும் இந்த உலகத்தில் பறித்து கொள்ள முடியாது, அதை நானாக விரும்பி கொடுக்கிறேன், அது வாழ்வு பெறுவதற்காக கொடுக்கிறேன். அவருடைய உயிர் கொடுப்பது என்பது, அவர் இந்த பாடுகளை சந்திக்க செல்வது என்பது பிறர் வாழ்வை கொண்டு கொள்வதற்காக, மகிழ்ச்சியை கொண்டு கொள்வதற்காக. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில், ஐயோ என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படி இருக்குது ஃபாதர், அப்படி இருக்குது ஃபாதர், தொல்லை தாங்க முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கடன் தொல்லை, அது இதுன்னு சொல்லி போராட்டம், நிம்மதி இல்லை, அமைதி இல்லை அப்படிலாம் சொல்கிறோம். எத்தனை பேர் இதற்கு மத்தியில் என்னால் மட்டும் இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும், அதற்காக எந்த லெவலுக்கும் நான் இறங்கி அடிபணிஞ்சு போவேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டோம். அதை மட்டும் சொல்ல மாட்டோம். அதை மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். நான் கெத்தோடு இருக்கணும், அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி.
நான் மகிழ்ச்சியோடு இருக்கணும், நிறைவோடு இருக்கணும், யாருக்காகவும் எந்த விதத்தில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் ஒருபோது இழந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தா, ஆண்டவர் அப்படி விரும்பி இருந்தா, ஆண்டவரும் ஒருவேளை எனக்கும் துன்பம் மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் ஒருவேளை நினைச்சிருந்தா, இந்த உலகத்தில் மீட்பு என்பதை ஒருபோதும் கண்டிருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையாக இந்த உலகத்தில் இருந்து விடக்கூடாது. 2 நாட்களுக்கு முன்பாக சூடான் நாட்டில் எமது போப்பாண்டவர் ஒவ்வொருவருடைய காலடியில் போய் விழுந்தார். இந்த வீடியோ நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. போப்பாண்டவர் போய் விழுந்தார், அவருடைய பிரசிடென்ட் காலில் விழுந்தார். அரசவை தலைவர்கள் அத்தனை பேருடைய காலில் 4 பேர் காலில் விழுந்து மண்டிக்கிட்டு கேட்டார். எதுக்காக கேட்டார்? ஐயா, இந்த உலகத்தில் அன்பை மட்டும் பறைசாட்டுங்கய்யா, அமைதியை மட்டும் கொண்டு வாங்கய்யா. உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து நான் கேட்குறியா, அந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வாங்க, சமாதானத்தை கொண்டு வாங்க, அன்பை நிலைநாட்டுங்க, அடிபணிஞ்சு போறதுல இருங்க, அடாவடித்தனமும் ரத்தத்தையும் இந்த உலகத்தில் சிந்தாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்காக இந்த உலகத்தில் கடவுள் நம்மை படைக்கவில்லை. அன்பை கொண்டு வாங்கன்னு கேட்டார். அதற்கு எந்த விதத்திலும் அடிபணிந்து போக போப்பாண்டவர் இந்த வயசுல அவர் போய் அடுத்தவங்க காலில் விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறார். யாருங்க விழுவா? நீங்க விழுவீங்களா? சொல்லுங்க. உங்க குடும்பம் அமைதி பெறணும், உங்க குடும்ப சமாதானம் பெறணும், உங்க குடும்ப நிம்மதி பெறணும். உங்க தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா காலில், அம்மா காலில் போய் விழுந்திருக்கீங்களா என்னைக்காவது? அம்மா, என் குடும்பத்தில் அமைதி வேணுமா, நீ பேசுமா, ஏமா பேச மாட்டேற, பேசியிருக்கோமா என்னைக்காவது? வைராக்கியத்தில் இருப்போம், ஆணவத்தில் இருப்போம், அகங்காரத்தில் இருப்போம், திமிரு பிடிச்சி இருப்போம். எத்தனை நாண்டாண்டா அவன் தானே சண்டை போட்டான், வரட்டும், மன்னிப்பு கேட்கட்டும், நிற்போம். அப்படி தானே இருப்போம். ஆமாவா இல்லையா? அப்படி தான் இருப்போம், இறங்கி போக மாட்டான். போப்பாண்டவர் என்னங்க வந்துச்சு? ஆண்டவர் போல ஆண்டவர் சொன்னாரு யோவான் நற்செய்தி 13, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நான் இறங்கி வர்றியா? நான் காலடியில் உங்க காலடி கழுவுறேன், உங்க காலடியில் விழுந்து கழுவுறேன் அப்படின்னா நான் அந்த அளவுக்கு இறங்கி வர்றேன். ஏன் நீங்க இறங்க மாட்டீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த பாடுகளின் வாரத்தில் இறங்குவதற்கு துணிவோம், பணிந்து செல்வதற்கு துணிவோம், துன்பத்தை ஏற்பதற்கு துணிவோம், அவமானங்களை ஏற்பதற்கு துணிவோம், அசிங்கங்களை சந்திப்பதற்கு துணிவோம். நம்மளுடைய மோசமான வாழ்க்கையினால் அல்ல, ஆண்டவருக்காக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியினால். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளாக இருக்கிற போது கண்டிப்பாக கடவுள் நம்மையும் நமது வாழ்வையும் மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தை 28 சொல்கிறது, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரையும் கொடுப்பதற்குமாக வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுக்க வந்தார். இன்னைக்கு நம்ம யாருடைய மீட்புக்காக? ஆண்டவர், என் கணவர் இப்படி தொல்லை தாங்க முடியல ஃபாதர் அப்படின்னு சொல்கிறான். என் பிள்ளை என் பையன் இருக்கிறான் ஃபாதர், ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனால் தொல்லையத்தான் அழுக்க வேண்டியது இருக்குது, அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதியை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நான் இறங்கி போகிறேன், எந்த அளவுக்கு நான் இறங்கி குடும்பத்திற்காக என் மகனை மாற்றுவதற்காக ஒரு மோனிகா செய்தாரே, தன் மகன் வாழ்வில் அத்துணையும் மாற்ற வேண்டுமென்று ஆண்டவருக்காக அடிபணிந்து அத்துணையும் அதை சந்திப்பதற்கு முயற்சி செஞ்சாங்களே. இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு திட்டுவோம், தப்பு பண்ணுறானா திட்டுவோம், வாய்களையும் திட்டுவோம், அசிங்கமாக பேசுவோம். அவன் இன்னும் அதிகமான திமிரையும் அடாவடித்தனத்தையும் செய்வதற்கு தான் வழிவகுப்போமே தவிர மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒருபோதும் வழிவகுக்க மாட்டோம். என்ன குடிகார கணவராக இருக்கலாம், அல்லது பிரச்சனைக்குரிய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் பிரச்சனையை கொடுப்பதற்கு துணிவுமே தவிர அந்த இடத்துல என்ன பிரச்சனைனாலும் நான் அனுப்பி அந்த இடத்துல அமைதியை கொண்டு வரேன், நான் இறங்கி போகிறேன், அப்பா என் வழிக்கு வாங்க அப்படின்னு எத்தனை பேர் நிற்க போகிறோம்? மீட்பை கொண்டு வருவதற்கு ஒரு மனிதன் உயிரை கொடுக்கிறார் என்றால் நானும் என் குடும்பம் வாழ்வு வருவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எந்த அளவுக்கு அடிபணிந்து செல்ல போகிறேன், நான் எந்த அளவுக்கு இறங்கி செல்ல போகிறேன் என்று இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். இந்த பாடுகளின் வாரத்தில் ஆண்டவரே எனக்கு அந்த பணிவை தாரும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நானே மனத்தாழ்ச்சியும் சாந்தவுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரே. அந்த மனத்தாழ்ச்சியும் சாந்தத்தையும் ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, என் குடும்பத்திற்கு தாங்கப்பா, அடிபணிந்து செல்வதற்கு தாங்கப்பா என்று எப்பொழுது நானே என்னை அடிபணிந்து இறங்கி செல்லுகின்ற ஒரு வைராக்கியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது வாழ்விலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்வில் நானும் கண்டுகொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொண்டிருப்போம். ஆண்டவர் இந்த உலகின் மீது அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் தன் உயிரையும் கொடுத்தார். அவருடைய அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எடுத்துச் சொல்லப்படுகிறது என்பதை ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 சொல்கிறது, கிறிஸ்து தமக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால் இதனால் அவருடைய அன்பு என்னதென்று நாம் அனைவரும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நாமும் நம் சகோதர சகோதரர்களுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவை போல உயிரை கொடுப்போமா நாமெல்லாம்? சொல்லுங்க. நம் சகோதர சகோதரிகளுக்காக வாழ்வு பெறதுக்காக நம்மளாம் உயிரை கொடுத்துருவோமா? கொடுப்போமா? உயிரை வேணால் எடுப்போம் இல்லை? உயிர் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோம், எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். ஒரு அம்மா ரொம்ப கண்ணீரோடு வந்த ஒரு தாய், ரிட்டையர்ட் டீச்சர், ஒரு மகிழ்ச்சியாக கெத்தாக இந்த சமூகத்தில் வாழ்ந்த தாய். 2 மகன்கள் அவர்களுக்கு. 2 மகன்கள் இருந்த நிலையில் 2 மகன்களும் அந்தளவுக்கு பெருசாக கவனிக்கலை. பட் இருந்தாலும் ஒரு மகன்கிட்ட, இளைய மகன்கிட்ட தங்கி இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு நாள் வர்றாங்க, ஃபாதர் என்னன்னு தெரில, இது நாள் வரை கெத்தாக தான் இருந்துட்டேன், மகிழ்ச்சியோடு இருந்துட்டேன், நிறைவாக இருந்துட்டேன், எத்தனையோ பிள்ளைகளை உருவாக்கி நல்ல இடத்துக்கு ஆசிரியர் பணி செஞ்சு வழிகாட்டி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ நிம்மதி கிடைக்கல ஃபாதர். 72 வயசாகுது, நல்ல திடகாத்திரமாக இருக்கிற அம்மா தான். 72 வயசுலையும் நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, சுகர் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு தாய். ஆனால் குடும்பத்தில் மட்டும் என்கிட்ட நிம்மதியை பார்க்க முடியல ஃபாதர்ன்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டுக்குள்ளே சாப்பாடுக்கு வேணும் அப்படின்னாலே என் மருமக கொண்டா, இந்தா சாப்பிடு, எவ்வளோ கெத்தோட மகிழ்ச்சியாக இருந்தேன், எத்தனை பேருக்கு நான் வழி நடத்தினேன், எனக்கு இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறா ஃபாதர். சுடுதண்ணி போட்டு தாத்தா, ஏன் நீங்கள் போட்டுக்க மாட்டீங்களோ, கை கால் நல்லா தானே இருக்குது, செய்யுங்க அப்படின்றா. ஒவ்வொரு காரியத்தையும் எடுக்கும்போது ஒரு மன திருப்தி இல்லாதது மாதிரி என்கிட்ட பேசுகிறா. ஒருவேளை நான் இருக்கிறது அந்த பிள்ளைக்கு பிடிக்கல போல். என் மகன் நல்லா இருக்கட்டும் ஃபாதர், என் மருமகன் நல்லா இருக்கட்டும், என் மருமக சந்தோஷமாக இருக்கணும் தானே என் கல்யாணம் பண்ணி வச்சேன் என் மகனுக்கு, அவங்க நல்லா இருக்கட்டும் ஃபாதர். ஒருவேளை நான் ஒரு 3 நாள் சாப்பிடாமல் கிடந்தீங்கன்னா செத்துருவில்லை, கடவுள் என்னை கூப்பிட்டு வரல. அந்த தாய் சொன்ன வார்த்தை, ஒரு 3 நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்னை தானாக எடுத்துக்கு வரல, எப்படி ஒரு 4-5 நாளில் கண்டிப்பாக தூக்கிடுவார்ல. மகன் ஏன் அந்த கஷ்டப்பட்டு விரக்தியோட முணுமுணுத்து வேதனைப்பட்டு என்கிட்ட கொண்டாந்து சாப்பாடு வைக்கணும்? அப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு நான் கடவுள்கிட்ட உயிரோடு இருக்கணுமா என்ன? கடவுள் பக்கத்தில் போகிறேனே, இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்கட்டுமே, அதுக்காக வேண்டுறதுக்காக நான் போயிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, நான் சீக்கிரம் சாகணும்னு சொல்லி வேண்டுங்க ஃபாதர் அப்படின்னாங்க. இன்றைக்கும் கூட பிறர் வாழ்வு பெறுவதற்காக தன் உயிரை விடுவதற்கு தயாராக ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சில மனிதர்கள் உயிரை எடுப்பதற்காக கூட இந்த உலகத்தை விட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உயிரை எடுப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். உயிரை கொடுப்பவர்களாக வாழ்ந்து பாருங்கள், ஆண்டவருக்காக இருந்து பாருங்கள். என்னால் முடிஞ்சவரை இந்த உலகத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைங்க வாழன்னு நினச்சி பாருங்க. ஆண்டவர் அதற்காகத்தான் கயபா என்று மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஒரு இனம் அழிக்கப்படுவதை விட ஒரு மனிதன் உயிரை கொடுப்பது அந்த இனத்திற்கு எவ்வளவோ நல்லது. ஆமென், ஆமென். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க, என் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறதுக்காக நான் எந்த அளவுக்கு அடிபணிஞ்சு இறங்கி பொறுமையோடு தன்னலம் துறந்து போவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்கள் குடும்பம் வாழ்வு பெறும், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியை கண்டடையும். நீ ஆண்டவரை போல உயிரை கொடுக்க முடியாது. யோவான் எழுதிய திருமடல் மிக தெளிவாக சொன்னது, ஆண்டவர் இயேசு தன் உயிரை கொடுத்தார் என்றில் அவருடைய அன்பு இன்னதென்று நாம் அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதை போலவே நாமும் நம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. நாமும் உயிரை கொடுக்க கடமைப்படுகிறோம். நீங்கள்லாம் உயிரை கொடுக்கணும்னு தேவையில்லை. அட்லீஸ்ட் சின்ன சின்ன துன்பங்களை சகோதரனுக்காக, தாய்க்காக, தந்தைக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரே என் பாடுகள், இந்த பாடுகள் படப்போகிற இந்த வாரத்தில் என் வாழ்வில் வருகின்ற இந்த பாடுகளையும் கூட ஆண்டவரே மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ள சக்தி தாங்கப்பான்னு சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கணும். என்கிட்ட வர்ற அவமானத்தை ஆண்டவரே உங்களுக்காக தாங்கிக்கணும். என்கிட்ட வர இகழ்ச்சியை உங்களுக்காக தாங்கிக்கணும். ஆண்டவர் சொன்னாரே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 11 சொன்னாரே, என் பொருட்டு பிறர் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவரேன்னு சொன்னாரே, ஆண்டவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் தாங்கிக்கிறதுக்கு சக்தி தாங்கப்பா. என் மகன் வாழணும், என் கணவர் வாழணும், என் மனைவி வாழணும், என் பிள்ளைகள் வாழணும், என் பெற்றோர் வாழணும், அவர்கள் வாழ்வு பெறுவதற்காக நான் எந்த துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு தாங்கிறதுக்கு ஆண்டவரே உங்களை போல் அந்த உலகத்தில் பாடுபடுவதற்கு எனக்கு மகிழ்ச்சி தாங்கப்பான்னு சொல்லி பாருங்களேன். கனவின் சூசையப்பரை தேடி வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டார் அந்த உலகத்தில்? மகிழ்ச்சியாக வாழ்ந்தவரா?
எல்லா துன்பங்களையும் ஆண்டவரின் திருவுள்ளத்திற்காக பணிந்து வாழ்ந்தவர். இந்த மனித குலம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக பணிந்து வாழ்ந்தவர். எல்லாவற்றையும் தன்னகத்தை எடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு நிமிடமும் கனவில் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் உரைத்த போது இந்த மனைவியே வேணாம் நினைச்சாரு. சுகமோகமாக ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க நினைச்சவர் தான். வேணா விட்டுருவோம் நினைச்சவர் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னபோது அடிபணிந்து உடனடியாக ஏற்றுக்கொண்டார். தன் மகனையும் கூட இந்த உலகத்தில் பெற்றெடுத்த போது உடனே தூக்கிட்டு போன்னு சொன்னபோது உடனே எடுத்துக்கொண்டு சென்றார். எந்த விதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணியாதவர் அல்ல. ஆண்டவருடைய திட்டத்திற்கு அடிபணிந்து துன்பத்தை தன் மீது சுமந்து கொண்டு வாழ்வில் அந்த அடிபணிந்தவர், துன்பத்தை துணிந்து ஏற்றுக்கொண்டவர். நம்ம வாழ்க்கையிலே துணிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நமது புனிதர் துன்பங்களை சுமந்து கொண்டு வாழ்வின் மீட்புக்காக தன்னுடைய மகனை பெற்றெடுத்து இந்த உலகிலே கொடுத்து வாழ்வை கொடுத்ததை போல இன்று நாமும் கூட தந்தையே, உமக்காக என் வாழ்வில் வருகின்ற துன்பங்களையும் இன்னல்களையும் அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கி கொண்டு உமக்காக என் வாழ்விலே எதையும் சந்திப்பதற்கு சக்தி தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் அப்படி ஜெபிக்கின்ற போது நாமும் ஒரு நாள் மீட்படைவோம் என்ற ஒரு உன்னதமான நிலையிலே அவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அருள் வேண்டுவோம். ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிற அன்பான பிதாவே, உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே, நாங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உமக்காக இந்த பாடுகளின் வாரத்திலே மீட்பை கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு கட்டுத்தாரும். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை மீட்பு பெற வேண்டுமாய் இதோ சமூகம் அளிக்கப்படுவதை விட ஒருவன் உயிர் நீப்பது நல்லது என்று சொல்லி நீர் எங்களுக்காக உயிர் நீத்தீரே. ஆண்டவரே, உம்மை போல இந்த உலகத்திலும் நாங்களும் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பமும் சமூகமும் திருச்சபையும் மகிழ்வை கண்டுகொள்வதற்காக எந்த பாடுகளையும் எந்த இகழ்ச்சிகளையும் எந்த வேதனைகளையும் நாங்களும் மனம் உவந்து தாங்கிக் கொண்டு வாழ்வின் மீட்புக்காக ஒவ்வொரு நாளும் உம் பாதத்தில் அடியெடுத்து எம் புனிதர் கனவின் சூசையப்பரை போல ஒவ்வொரு நாளும் வாழ தேவையான அருளையும் ஆசிரியையும் ஆவியின் பலத்தையும் தர வேண்டுமாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.